இப்போ நம்ம சாதா ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இதுக்கு நான் அளவு ப்ளவுஸ் எடுத்து விரித்து வச்சுருக்கேன். இது வந்து 1 மீட்டர் துணி எடுத்திருக்கேன். என்னோடய சைஸ் 42க்கு இப்போ நான் கட் பண்ண போகிறேன். சரியா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக விரிச்சு, எப்போவுமே ப்ளவுஸில் இருக்கிற நம்ம அந்த அளவு தான் எடுக்கணும். உங்களுக்கு நான் தெரியணுன்றக்காண்டி நான் ஏற்கனவே விரித்து தான் வச்சுருக்கேன். 1.5 இன்ச்சு இங்கே வந்து மார்க் பண்ணியிருக்கேன். 1.5 இன்ச்சு நமக்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு பட்டிக்கு வந்து நமக்கு 1.5 இன்ச்சு தேவைப்படும். 1.5 இன்ச்சுக்கு நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். ஒன்றரை இன்ச்சுக்கு இப்போ ஒரு கோடு போட்டாச்சு. இப்போ பேக் நெக்கில் வந்து எவ்வளோ இறக்கம் இருக்குன்னா பின் சைடு எவ்வளோ இருக்குன்னு நம்ம அப்படியே இங்கே வந்து வச்சு பார்க்கும்போது நமக்கு தேவையான அளவு கரெக்டாக அளவு மட்டும் எடுத்துக்கிடுவோம். மேலே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு உரியது. இதை லாஸ்ட்டாக மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ கரெக்டான அளவு மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்கு வந்து நம்ம நார்மலாக போடும்போது அகண்டுக்கிட்டு போகும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இழுத்து பிடிச்சி ரொம்ப இழுக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இப்போ கரெக்டாக வந்துருக்கு பாருங்கள். இந்த இடம் நம்ம பிடிக்கும்போது இந்த இடம் நமக்கு ஸ்ட்ரைட்டாக இங்கே இருக்கணும். இதை நம்ம மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணி இதுலேயும் நம்ம தேவையான அளவு நம்ம போட்டுக்கிற வேண்டியதான். ரொம்ப வந்து ஈஸியாக நம்ம தைக்கிறது எப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்குள் பகுதியில் நம்ம 2 பக்கமும் ஒரே மாதிரி போட்டிருக்கோம். ஏற்றி இறக்கி அப்படிலாம் இல்லாமல் கரெக்டாக போட்டு இந்த சைடு பாருங்கள், இங்கேயும் பிடிச்சி இங்கேயும் லைட்டாக இழுத்துக்கிட்டு அந்த தையல் போகுது பாருங்கள். இந்த தையலை கனெக்ட் பண்ணி இங்கே ஒரு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இதுக்கப்புறம் நம்ம தையலுக்கு அளவு நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதோட சென்ட்ரு பகுதி இங்கே நம்ம விரலை வச்சு பிடிச்சிக்கிட்டு இந்த சென்ட்ரு பகுதியில் ஒரு மார்க் பண்ணிக்குவோம். அவ்வளோ. இப்போ ப்ளவுஸை நம்ம எடுத்துருவோம். எடுத்துகிட்டு இதை நம்ம வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்க பகுதி இதை வந்து நம்ம சரி பண்ணிக்கிடுவோம். உங்களுக்கு இந்த அளவு தேவையான்னு பாருங்கள். நீங்கள் போட்டிருக்க ப்ளவுஸில் வந்து நமக்கு வந்து 3 இன்ச்சு அதில் அகலம் இருக்குது. 3 இன்ச்சு நம்ம இங்கே வச்சுருக்கேன். உங்களுக்கு இப்போ வந்து அதில் இருந்த அளவே நம்ம குறிச்சிக்கலாம். இது நம்மளுடைய ரெடி அளவு. நல்லாவே இதில் கொஞ்சம் டீப் நெக்காக நம்ம இறக்கிடுவோம். தையலுக்கு இந்த இது வந்துடும். இப்போ நம்ம சென்டர் மார்க் குறிச்சிருக்கோம். இதை நமக்கு வந்து ஷோல்டருடைய அளவு. ஷோல்டருடைய அளவுலேருந்து நம்ம மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி போடுறோம். இப்போ வந்து நமக்கு இங்கே வருது. இங்கே வரும்போது இதை கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கிடுவோம். மார்க் பண்ணிவிட்டு இந்த இதை அப்படியே ஸ்ட்ரைட் கொடுத்துக்குருவோம். இப்போ உங்களுக்கு அளவு வந்து இப்போ பார்க்கும்போது தெரியலை, எப்படி நம்ம வந்து துணியில் வந்து டேப்பில் வந்து இந்த அக்குள் பகுதியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் இப்படி கரெக்டாக போட்டு இங்கே வச்சுட்டு இந்த பகுதி இருக்குது பாருங்கள், நம்ம அக்குள் வந்து அவங்க எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ 6 கிட்ட நான் வச்சுருக்கேன். வச்சு இந்த பீஸை வந்து மடக்கி பார்த்தோம்னா கொஞ்சம் இடிக்குது நமக்கு. அப்போ 6.2 இல்லை 6.5 இன்ச்சு அவங்க நெக்க இறக்கம் அக்குள் இறக்கம் வச்சுருக்காங்க. 6.5 இன்ச்சு கரெக்டாக இங்கே மார்க் நம்ம டேப் வந்து அப்படியே பெண்ட் பண்ணும்போது கரெக்டாக போய் உட்காரணும். அக்குளில் பார்த்தீங்களா 6 வச்சுருக்காங்க ஹைட்டு. இப்போ நமக்கு அந்த 6 வந்து இருக்கான்னு பார்த்துக்கிடுவோம். இங்கே தான் வருது நமக்கு 6 பாயிண்ட்டு. இங்கே நம்ம குறிச்சிருக்கோம்ல இதை வந்து நம்ம கரெக்டாக நம்ம வந்து ஸ்கேல் வச்சு வரைஞ்சிக்கிடுவோம். இப்போ கரெக்டாக எல் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத அளவு. நமக்கு உட்காந்தது இங்கேருந்து உட்காந்துருக்கு. அதை கனெக்ட் பண்ணி நம்ம இப்படி ரவுண்டு கொடுத்துட்டோம் பேக் தட்டு. இப்போ நம்ம ப்ளவுஸ் வச்சு நம்ம உயரம் போடும்போது இங்கே வந்து நம்மளுடைய ப்ளவுஸில் வந்து அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். 1லேருந்து இதை பார்த்தீங்கன்னா 14.5 இருக்குது. அந்த ஹைட் இதில் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 14.5 கரெக்டாக வந்துருக்கு. 14.5 ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச்சு நம்ம வச்சுருக்கிறது வந்து பட்டி மடிச்சு அடிக்கிறக்காண்டி வச்சுருக்கோம். சரியா? இப்போ இந்த அக்குள்ளேருந்து நம்மளுடைய சுற்றளவு பார்க்குறோம். சுற்றளவு பார்க்கும்போது எனக்கு வந்து இதில் வந்து எவ்வளோ வந்திருக்குன்னா 11 வந்திருக்கு. இந்த அளவு ப்ளவுஸில் அதே அளவு இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இங்கேருந்து நம்ம வச்சு பார்க்கும்போது அந்த 11 இழுத்து நம்ம வைக்கும்போது கரெக்டாக இருக்குது பாருங்கள். 11 தெரியுதா உங்களுக்கு? கரெக்டாக 11 வந்திருக்கு. இதை நம்மளுடைய அகலமும் நீளமும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கோம். ஷோல்டர் நம்ம வந்து நெக்க அகலம் கண்டுபிடிக்கிறதுக்கு மேலேருந்து கரெக்டாக இந்த டேப்பை நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா அக்குள் எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரிக்கு தான் வரணும். இங்கேருந்து நம்ம வந்து இப்படி திருப்பும்போது நமக்கு 7.5 7.5 இன்ச்சு வந்து வந்து நெக் இறக்கம் இருக்குது இவங்களுடைய டாப் ப்ளவுஸில். ஸோ அதே 7.5 இன்ச்சு நமக்கு வந்திருக்கான்னு பார்த்தா தாராளமாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ நமக்கு இங்கே இருக்குது 7.5 இன்ச்சு தான். இங்கே பெண்ட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். இது 1/2 இன்ச்சு தையலுக்குரிய பகுதி. ஸோ நமக்கு வந்து அகலம் 3, இங்கே 7.5 இன்ச்சு வச்சுருக்காங்க. பட் வந்து நம்ம 8 வரைக்கும் கூட இதில் இறக்க வச்சுக்கலாம். நார்மலாக 8 வச்சோம் அப்படின்னா ஒரு நார்மலான ஒரு இறக்கமாக இருக்கும். ஸோ இதுதான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 கோடு தெரியும். 3 கோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போடுறோம் பாருங்கள். அப்படி வரும்போது நமக்கு இந்த பாயிண்ட் வந்து நமக்கு அடியாகுது. ஸோ நம்ம கிராஸில் போடும்போது நமக்கு வந்து பட்டிக்குரிய அளவு எல்லாமே சேர்ந்து வந்துடும். இது 1.5 இன்ச்சு வந்து தையலுக்குன்னு போட்டிருக்கேன். இது எக்ஸ்ட்ரா வந்து இது நம்ம நேர் பண்ணும்போது வந்து போடும். இது வந்து எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி குழப்பாதீங்க.
சிலருடைய ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டி வந்து கொஞ்சம் அகலமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்காக நம்ம பிடிச்சி அடிக்கும்போது இங்கே நமக்கு வந்து பெண்ட் ஆகி போயிடும். ஸோ இங்கிட்ட ஒரு இன்ச்சு மைனஸ் ஆகும், அங்கிட்ட ஒரு இன்ச்சு மைனஸ் ஆகும். ஸோ இடுப்பு சுற்றளவுக்கு நமக்கு வந்து தேவைன்றக்காண்டி நம்ம விட்டுருக்கோம். இப்போ ப்ளவுஸ் போட்டு எப்படி கட் பண்ணுறது படம் வரைகிறேன்னு பார்த்துருக்கோம். இப்போ வந்து இதை கட் பண்ணி இந்த பீஸை எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்துக்கோங்க, நம்ம கட் பண்ணி எடுத்த பீஸு இதுதான். நம்ம வந்து அக்குள் வந்து அதனுடைய ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டு வந்து வச்சு செக் பண்ணி பார்க்கணும். அளவு ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரவுண்டு வந்து கரெக்டாக இப்போ வந்து தையலோடு தான் இருக்குது. இங்கேருந்து நம்ம வச்சு இதை கரெக்டாக நம்ம பார்க்கும்போது இந்த ரவுண்டு வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது, அக்குள் பகுதி வந்து இதில் அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். கரெக்டாக எனக்கு 10 வரைக்கும் இருக்குது. அந்த 10 வந்து இந்த ரவுண்டுக்குள்ளே வரணும். ஸோ இங்கே வந்து நமக்கு தையலோடு சேர்த்து இருக்குது பாருங்கள். இந்த தையலுக்கு அரை இன்ச்சு இருக்குது. அதோடு சேர்த்து நம்ம இப்படி பார்க்கும்போது அந்த 10 இன்ச்சு கரெக்டாக நமக்கு உள்ளே வந்துருச்சு பாருங்கள். அங்கே ஒரு 1.5 இருக்குது, 11.5. அது வந்து தையலுக்குரிய அளவு. இந்த 10 இன்ச்சு இங்கே வந்துருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய இந்த ரவுண்டை கரெக்ட் பண்ணுற அளவு வந்து. இப்போ இந்த பீஸை எடுத்து வச்சுருவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்கிறது பட்டி பீஸ். நம்ம வந்து ப்ளவுஸ்க்கு லாஸ்ட்டாக பட்டி பிரிச்சுக்குவோம். இப்போ வந்து கை கட் பண்ணிக்கிடுவோம். கை கட் பண்ணுறதுக்கு இப்போ 2 பீஸ் 2 மடிப்பாக இருக்கிறத 4 மடிப்பாக மாற்றிக்கிடுவோம். 4 மடிப்பாக மாற்றிட்டு நம்ம வந்து 1.5 இன்ச்சு ஸ்கேல் அளவு வச்சு 1.5 இன்ச்சு நம்ம மடிச்சுக்கிறோம். எனக்கு வந்து துணி வந்து நல்லா 1 மீட்டர் இருக்கிறனால நான் 1.5 இன்ச்சு மடிக்கிறேன். இல்லைன்னா 1 இன்ச்சு வச்சுக்கோங்க போதும். 1 இன்ச்சு மடிப்பேன் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். 1.25 இன்ச்சு வைக்கிறேன் நான். போதும் நமக்கு 1.25 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணுறது. ஒன்னேகால் இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு என்னோடய கை வந்து அதில் வந்து 9 இன்ச்சு இருக்குது. எனக்கு 8 போதும். தையலுக்கு சேர்த்து தான் 7.5 தான் எனக்கு தேவை. இப்போ அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ நீங்கள் வெறும் ப்ளவுஸு போட்டு கட் பண்ணுறீங்கன்னா இதை எப்படியே போட்டு நீங்கள் கட் பண்ணிக்கிறலாம். நம்மளுடைய கீழே அளவு பார்ப்போம். கை லூஸு எவ்வளோ தேவைன்னு. இப்போ இங்கேனாக்குள்ள கொஞ்சம் கூட நீங்கள் விட வேணாம். நம்ம 2ஆக மடிச்சிருக்கோம். இங்கே கொஞ்சம் லூஸ் விட்டிங்க இந்த இடத்துல அப்படின்னு சொன்னால் 2 பங்கு அது வந்து லூஸ் ஆகிரும். இங்கே இருக்க நம்ம தையலுக்கு சேர்த்துக்கிடுவோம். கரெக்டாக அக்குள் பகுதியும் அதே மாதிரிக்கே தான் மார்க் பண்ணியாச்சு. இங்கேருந்து நம்ம ஒரு 1.5 இன்ச்சு விட்டு இப்போ உங்களுக்கு புரியுதுன்னா இதில் வந்து அப்படியே இவ்வளோதான் கை வந்து இதோட சென்ட்ரு பகுதியிலேருந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறேன். முன்கை கட் ஈஸியாக நம்ம கட் பண்ணியாச்சு. ஆனால் நமக்கு ரொம்பலாம் இல்லை அக்குளுக்கு வந்து துணி வந்து, அதனால் இருக்கிற துணியில் அப்படியே கட் பண்ணிடுவோம். நம்ம 2ஆக எடுத்து விட்ருவோம். கைக்கு எடுத்து விட்டு இந்த பகுதியை வந்து எடுத்து 2ஆக விட்டாச்சு. இப்போ வந்து முன்பகுதியை கட் பண்ணிக்கணும். இதெல்லாம் ரொம்ப போட்டு மெனக்கடலாம் வேணாம், ஈஸியாகவே கட் பண்ணிட்டு போயிடலாம். இந்த மேல் தட்டு மட்டும் நம்ம இங்கே மட்டும் கட் பண்ணக்கூடாது. 1 இன்ச்சு கேப்பில் வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது. இது நம்ம நல்லா குடஞ்சி இடையிலேருந்து கட் பண்ணிக்கலாம். இது முன்பகுதிக்கு அடையாளத்துக்கு வச்சுக்கணும். இது சென்டர் பகுதி. அவ்வளோதான். இப்போ கையும் கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து முன்பாட்டம் கட் பண்ண போகிறோம். முன்பாட்டமும் பட்டியும் அடுத்து வந்து கிராஸ் பீஸ். நமக்கு தேவையானது இதுதான். இப்போ முன்பாட்டம் கட் பண்ணும்போது நம்மளுடைய இந்த ஓப்பன் பகுதி வந்து நம்ம பக்கம் வர மாதிரி வச்சுக்கலாம். அப்படி நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் தான் நமக்கு அந்த சைடு பீஸ் வந்து நம்ம கிராஸுக்கோ பட்டிக்கோ நம்ம பத்தலைன்னா வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து கிராஸ் பீஸ் போடுறோம். இப்போ கிராஸ் பீஸ்னால நம்ம வந்து இப்படி இது வந்து கிராஸாகவே போட்டுக்கிறோம். இப்போ நேர் பீஸ் போடுறீங்கன்னா அப்படியே இதை நேராக போட்டுக்கிற வேண்டியதான். இப்போ லைட்டாக நான் கிராஸ் கொடுக்குறேன். ரொம்ப எனக்கு கிராஸ் தேவையில்லை, அதனால் நான் லைட்டாக தான் கிராஸ் கொடுக்குறேன். இப்போ நம்மளுடைய இந்த மேல் தட்டை வந்து பேக் சைடு வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். முன்பக்கம் இப்போ வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அளவு பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து துணி எப்படி விரிச்சிருக்கேன்னு இந்த கரைப்பகுதி, அதாவது இந்த ஓப்பன் பகுதி நம்ம பக்கம் வர மாதிரி போட்டிருக்கேன். நெக்கு வந்து நமக்கு இவ்வளவு தேவையே இல்லை. முன்னைக்கு வந்து நமக்கு எவ்வளோ இருக்குன்னு நம்ம வந்து இதில் பார்ப்போம். முன்னைக்கு வந்து நீங்கள் அதையும் இந்த துணியை விரிச்சு விட்டு நீங்கள் பார்க்குறத விட அந்த அளவுகளை கரெக்டாக டேப்பில் எடுத்து போட்டிங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு கரெக்டான அளவு அப்படியே பெர்ஃபெக்டாக வரும். அவங்க கொடுத்துருக்க அளவு நமக்கு நீட்டாக வந்துடும். இப்போ இந்த தையல் பகுதியிலேருந்து நம்ம எப்படி எடுத்தோம் பார்த்தீங்களா?
முன்னேக்கு அகலம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ 6 வச்சு பார்க்குறேன். 6 கீழே இருக்குது. 5.5 வச்சு பார்க்குறேன். 5.5ன்றப்ப எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், நம்மளுடைய மேல் பகுதியில் வந்து நான் வந்து சுண்டு விரலில் பிடிச்சிருக்கேன். 5.5 கிட்ட வச்சு நான் பெண்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு கரெக்டாக இருக்குது. முன்னேக்கு 5.5 தான் இருக்குது. எப்பயும் போல் அந்த அகலம் வந்து 3 தான் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இந்த இதை மட்டும் நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம். மேலே தையலோட தையலுக்கு விட்டுட்டு நான் 5.5 மார்க் பண்ணுறேன். இங்கே இருக்குது எனக்கு வந்து. இப்போ மற்ற எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கிடுவோம். எனக்கு அந்த 3 வர வரைக்கும் நம்ம கிராஸ் கொடுக்கணும். கிராஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நமக்கு அந்த 3 இன்ச்சு அகலம் நம்ம கொடுக்குற வரைக்கும் நம்ம கிராஸில் கொடுக்கணும். அப்படின்னா தான் நம்மளுடைய ப்ளவுஸ் வந்து கரெக்டான அளவில் நம்ம தைக்கிறோன்ற அர்த்தம். இப்போ எனக்கு இங்கே 3 வந்து உட்காந்துருச்சு. ஸோ இங்கேருந்து நான் இந்த ஸ்ட்ரெயிட் கொடுத்துறேன். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். ரொம்ப போட்டு ரவுண்டு கொடுக்க வேண்டாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எடுக்கிறது எல்லாமே இந்த கொக்கி பக்கம் தான் நம்ம எடுக்கணும். இந்த வளைய பக்கம் நம்ம எடுக்கக்கூடாது, அளவு எடுக்கிறது. இப்போ இந்த கொக்கி பக்கம் வச்சு நம்ம அளவு எடுக்கும்போது இந்த டாட் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே வரும்போது நமக்கு இந்த டாட்டோட சென்டர் பகுதி வந்து கரெக்டாக 9.2 வருது. கீழே வந்து ஒரு மொத்தம் 12 வருது. நம்ம ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு சேர்த்து 12.5 விட்டுருவோம். இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொக்கி பகுதியில் இந்த முன்டாட் வந்து எவ்வளோ இருக்குது? முன்னாடி 4 இருக்குது. அப்போ இங்கே ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு, இங்கே ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு எல்லாம் சேர்த்தா மொத்தம் 5. நமக்கு 5 வேணும் இங்கே. ஸோ இங்கேருந்து நமக்கு மொத்தம் வந்து எவ்வளோ குறையுதுன்னு பார்த்துக்கலாம். நமக்கு இங்கேருந்து ஒரு 4 இன்ச்சு போனால் போதும். கரெக்டாக அந்த இடத்துல 4 வந்து உட்காரணும் நமக்கு. இப்போ இந்த அக்குள் பகுதியில் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம குக்கி பகுதி தான் எடுக்கிறோம். இதே மாதிரி நம்ம அக்குள் பகுதியிலையும் மார்க் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு இதுலேயும் 4.5 இருக்குது. ஸோ ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 5 வந்துடுது. அந்த 5 இங்கே உட்கார வச்சிடலாம். இங்கே நமக்கு தையலோடு சேர்த்து வந்திருக்கு. நம்மளுடைய டாட் கரெக்டாக வந்திருக்கா? இதில் ஒரு சின்ன வளைவு, இதுக்கு ஒரு சின்ன வளைவு, அவ்வளோதான். இப்போ பாருங்கள் நம்மளுடைய முன்தட்டு எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு. இப்போ நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம், இங்கேயும் மார்க் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே எவ்வளோ நிற்கிதுன்னு பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1.25 நிற்கிது. இதே 1.25 வந்து நம்ம இதுக்குள்ளே கொடுத்துக்குறோம். இந்த சென்ட்ரு வந்து இங்கேருந்து பெண்டாகி போகணும். ஒரு 3 இன்ச்சு பொதுவான ஒரு அளவு டாட் கொடுத்துட்டோம். இங்கேருந்து நம்ம டாட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி வச்சுக்கிடுவோம். திருப்பி இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு அக்குளுக்கு நேராக மார்க் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஸ்கேல் வச்சு ஒரு கொடுத்துக்குருவோம். அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல நம்ம கரெக்டான அளவு பேக் தட்டு அளவு போட்டிருக்கோம். ஃப்ரண்ட் தட்டுக்கு நம்ம இங்கே இந்த வந்து லாஸ்ட்டு இந்த சென்டரில் வந்து அப்படி லைட்டாக இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி விட்டுருவோம். இதுதான் நம்மளுடைய டாட் பகுதி. ரொம்பலாம் வந்து மெனக்கடலாம் வேணால், ரொம்ப ஈஸியாக நம்ம கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி ஈஸியாக தைக்கிறது எப்படின்றதையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துக்கிட்டே வருவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 பீஸ் வந்து அழகாக நம்ம கட் பண்ணி வந்துருச்சு. இங்கே நம்ம டாட்க்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ பத்தி நம்ம கண்டுபிடிக்கிறது எப்படின்றது பார்க்கலாமா? இப்போ வந்து பேக் தட்டு நம்ம போட்டிருக்கோம்ல, இப்போட ஃப்ரண்ட் தட்டு நம்ம போடுறோம், முன்பக்கம் போடுறோம். போட்டுட்டோம்னா இப்போ பட்டி நம்ம கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, இங்கேருந்து நம்ம அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். 12 இன்ச்சு இருக்குது, 12 இருக்குது.
அதில் பார்த்தீங்கன்னா இங்கே இறக்கம் வந்து எவ்வளோ இருக்குன்னா 5.5 இருக்குது. இங்கே நம்ம தையலோட சேர்த்து இருக்குது. ஆனால் நம்ம அதையும் சேர்த்து தான் பட்டியில் நம்ம எடுக்கணும். ஏன்னா பட்டிக்கு வந்து நம்ம இங்கே ஒரு தையல் கொடுக்க போகிறோம், இங்கே ஒரு தையல் கொடுக்க போகிறோம். அப்போ இந்த தையல் வந்து சரியாக வந்துடும். ஸோ இங்கே வந்து ஒரு 5.5 கொடுத்துருக்கு, நமக்கு மிஞ்சி இருக்குது. இங்கேயும் ஒரு 5 மிஞ்சி இருக்குது இந்த இடத்துக்கு லாஸ்ட்டு. சரியா 5, இங்கே வந்து 5.5 5.5, பின்னாடி வந்து பேக் சைடு 5 இன்ச்சு. இப்போ இந்த 12 இருக்குது பாருங்கள், இந்த லென்த்தில் இதில் வந்து -1 இன்ச்சு சேர்த்துக்கிறோம். சேர்த்தோன்னா நம்ம கிடைக்கிற ஆன்சர் 11. ஸோ இந்த 11 தான் நம்ம அகலம் வைக்க போகிறோம். பட்டி எடுக்கிறதுக்கு இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. நீங்கள் சும்மா நார்மலாகவே யார் ப்ளவுஸ்னாலும் சரி முன்பக்கம் பின்பக்கம் எடுத்து கரெக்டாக போட்டுவிட்டு நீளத்தை எடுத்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிவிட்டு இங்கிட்டு இருக்க அளவும் இங்கிட்டு இருக்க அளவும் அப்படியே நீங்கள் பட்டியில் வச்சுக்கலாம். இப்போ நமக்கு ப்ளவுஸ் பின் சைடு கட் பண்ண பாருங்கள், அந்த சைடு பீஸ் நமக்கு இருக்குது. இப்போ இதில் நம்ம அந்த அளவு எடுத்துக்கிடுவோம். 11 நமக்கு வந்து அகலம் வந்துச்சு, 5.5 நமக்கு நீளமும் கிடச்சிச்சு. சரியா? இப்போ இந்த பக்கம் நம்ம 5.5 வந்து அப்படியே கரெக்டாக இருக்குது, இது அப்படியே எடுத்துக்கிடுவோம். இங்கே ஒரு 5 பாயிண்ட் எடுத்துக்கிடுவோம். ஸோ இந்த கட் பகுதி நமக்கு அப்படி இருக்குது. இந்த இறக்கத்துக்கு நம்ம வந்து ஒரு 4 இன்ச்சு நம்ம வந்து வச்சோம். சரியா? அந்த 4 இங்கே மார்க் பண்ணி ஒரு 2 பாயிண்ட் சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு இங்கே ஒரு 1/2 இன்ச்சு மேலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கட் பண்ணி விட்டுக்குருவோம். அவ்வளோதான், நம்மளுடைய பட்டி பீஸு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரவுண்டு போய் உட்கார்றதுக்காண்டி இப்போ நான் 2 பீஸ் எடுக்கிறேன். நமக்கு துணி இருந்துச்சு அப்படின்னா நம்ம 4 பீஸ் எடுத்துகிட்டு ஒரு பக்கத்துக்கு 2 4 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிராஸ் பீஸு நான் இதுக்கு வந்து பைப்பிங் தான் வச்சு தைக்க போகிறேன் இந்த ப்ளவுஸ்க்கு. இது நம்ம கட் பண்ணிட்டோம். இது முன்பாட்டத்துக்காண்டி நம்ம சின்ன ஒரு அடையாளம் போட்டு வச்சுக்கலாம். சரியா? பட்டி நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நமக்கு தேவையானது எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டோம். பட்டி பீஸ் எடுத்துட்டோம், முன்பாட்டை எடுத்துட்டோம், பின்பாட்டமும் எடுத்துட்டோம், கை எடுத்துட்டோம். ஒரு ப்ளவுஸ்க்கு நம்ம தேவையானது எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி நமக்கு வந்து நெக்குக்கு மட்டும் தேவையான கிராஸ் பீஸும் பட்டன் பீஸும் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதில் நமக்கு வந்து துணி இருக்கான்னு நம்ம பார்க்கணும். இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம இன்னொரு பட்டிக்கு கூட நம்ம எடுத்துக்கலாம். உள்ளே வந்து வேறு துணி கொடுக்காம இந்த பட்டி துணியவே நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடில் இருக்கிறத நம்ம அப்படியே கட் பண்ணி இந்த பட்டி பீஸ்க்கு எடுத்துக்கலாம். இன்னொரு பட்டிக்கு இந்த பீஸை வந்து நம்ம வந்து பட்டன் பீஸ்க்கு எடுத்துக்கலாம். இங்கே வந்து கிடக்கிற துணி வந்து இருக்கு பாருங்கள், இதை வந்து நம்ம அப்படியே ஸ்கேல் வச்சு கிராஸ் பீஸில் நம்ம கொடுத்துக்கலாம். இந்த விரிச்சு விட்டோம்னா இப்போ 1 மீட்டர் துணி வந்து கரெக்டாக 42 சைஸுக்கு கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம நெக்கு வெட்டின பகுதியில் விரிச்சு விட்டு இப்போ நான் வந்து எவ்வளோ தூரம் நம்ம கிராஸ் கிடைக்குதுன்னு பார்த்து அவ்வளோ தூரம் கிராஸ் பீஸ் நான் எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், கிராஸ் பீஸ் பூரா நான் கோடு போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை பூரா நம்ம கட் பண்ண போகிறோம். அந்த ஸ்கேல் 1.5 இன்ச்சு ஸ்கேலு, அந்த 1.5 இன்ச்சு ஸ்கேல் அளவு வச்சு நான் வந்து இப்போ கிராஸ் பீஸ் எடுக்கிறேன். ஏன்னா நான் நெக்கில் இருந்து ஃபுல்லாகவே பைப்பிங் தான் கொடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், ஒரு ப்ளவுஸுக்கு நம்ம என்னென்ன தேவைன்னா ஒரு கிராஸ் பீஸ் தேவை. இதுக்கு வந்து அடுத்து வந்து பட்டன் பீஸும் தேவை. பட்டன் பீஸும் கட் பண்ணி வச்சாச்சு, பட்டி கட் பண்ணி வச்சாச்சு. நம்ம பட்டன் பீஸு பட்டி 4 பட்டி கட் பண்ணியிருக்கேன் 1 மீட்டர் துணினால். முன்பாட்டம் பின்பாட்டம் கை எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ இவங்களுடைய ப்ளவுஸ் ரெடி ஆகிடுச்சு, கட் பண்ணி வச்சாச்சு. நம்ம பார்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ ரெடியாக வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு அவங்கவுங்க அளவு எடுத்து தைக்க ஆரம்பிச்சிடலாம்.